அரவாக்குறிச்சிங்கிற ஒரு அழகான கிராமத்துல மாலாங்கிறவங்க சாக்லேட் தோசை கடைன்னு ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த கிராமத்துக்கு அவங்க புதுசுனால அவங்க கடையில யாருமே வாங்கல. வாங்கம்மா வாங்க, சாக்லேட் தோசை சாப்பிட தயாரா இருக்கவங்க வாங்க. இந்த சாக்லேட் தோசை 1 50 ரூபாய் தான். இதுல ருசி ரொம்ப அருமையா இருக்கும். இதுல நிறைய காஸ்ட்லியான சாக்லேட்லாம் சேர்த்திருக்கேன். எல்லாரும் வந்து சுவைச்சு பாருங்க வாங்க. ஆனா மாலா எவ்வளவு தூரம் கத்தியுமே அவளோட கடைக்கு யாருமே வரல. மாலா ரொம்ப சுத்தமா செய்யறவானா. அக்கா அக்கா, ஒரே நிமிஷம் இங்க வாங்களே, இங்க சாக்லேட் தோசை சாப்பிட்டு பாக்குறீங்களா? என்னம்மா இது, தோசையில போய் சாக்லேட் போட்டு வச்சிருக்கிற? இதெல்லாம் பார்க்கவே நல்லா இல்ல, எப்படிமா இது சாப்பிட முடியும்? அக்கா, நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறீங்க. இப்பெல்லாம் எவ்வளவு வகையான தோசை வந்துருச்சு தெரியுமா? சாக்லேட் தோசை, அப்புறம் ஜாம் தோசை, நிறைய தோசை வகைகள்லாம் வந்திருக்குது. ஏன் தக்காளி செய்கிறோம்ல, அந்த தக்காளி தோசை கூட வந்திருக்குது, கீரை தோசை கூட இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி சாக்லேட் தோசையை வாங்கி சாப்பிட்டு பாருங்கக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு ருசி பிடிக்கும் ரொம்ப. ஐயே, இதெல்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கம் கிடையாதுமா. நல்லா பழக்கம் இருக்கவங்களா பார்த்து வீயே. எங்களுக்கு எப்போவுமே வடிச்ச கஞ்சியும் வடிச்ச சோறும் தான் ஆகும் பார்த்துக்க. எங்களுக்கு இதை சாப்பிட்றதுல விருப்பம் இல்லை கண்ணு. சரி சரி, நாங்கள் கிளம்புறோம், என்ன நீ கடையை பார்த்துக்க. அக்கா அக்கா, எனக்காக ஒரு தோசை சாப்பிட்டு பாருங்க. இதை சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் தினம் தினம் கடைக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு சுவை அருமையாக இருக்கும். இதில் அதிகமாக காஸ்ட்லியான சாக்லேட்லாம் சேர்க்குறேக்கா. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ திடீர்னு உள்ள ஒரு குரங்கு வந்து அவளோட பெரிய காஸ்ட்லியான சாக்லேட் பாட்டில தூக்கிட்டு போயிருச்சு. ஐயோ, என்னோட சாக்லேட் பாட்டில தூக்கிட்டு போகுது, ரொம்ப காஸ்ட்லியாச்சு. ஐயோ, ஏ குரங்கே, அந்த சாக்லேட் பாட்டில அவங்களுக்கு கொடு. அது ரொம்ப காஸ்ட்லியான சாக்லேட்டா. பாவம், அந்த பொண்ணு இப்பதானே கடை ஆரம்பிச்சிருக்கு. எப்படி அது கொடுத்துருமா? தயவு செஞ்சு உன் வில்லங்கத்தை இதுல காட்டிவிடாத, குடுமா. ஐயோ, அதை போட்டு உடைச்சிடாத, அவனை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படி அது என் சாக்லேட்டை கொடுத்துருமா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஆனால் அந்த குரங்கு எவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த சாக்லேட் பாட்டில ஒரேடியாக போட்டு உழைச்சிருச்சு. இந்த விஷயம் மாலாவுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. முதல் நாள் கடை ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு அவன் நினைச்சு உள்ளாளுதா. ஐயோ, இது காஸ்ட்லியான சாக்லேட், இதை போட்டு உடைச்சிட்டியே. இது ஒரு பாட்டிலே 1500 ரூபா வரும். இதை போட்டு இப்படி உடைச்சிட்டியாச்சா? இந்த குரங்குக்கு ஏன் தான் அப்படி பண்ணி தொலைக்குதோ தெரியல. இப்படி அநியாயமா உடைச்சிருச்சு. முதல் நாள் வியாபாரமே இப்படி நஷ்டமா? ஏமா அழுகாதம்மா, அது வாயில்லா ஜீவனாச்சே, அதுக்கு என்ன தெரிய போகுது? அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தா சாப்பிட்டுட்டு ஓடி போயிடும். விடுமா, என்ன பண்ண முடியும் சொல்லு. அக்கா, அது என்னதான் நினைவில்லாம பண்ணியிருந்தாலுமே என்னோட வியாபாரம் இன்னைக்கு 1500 ரூபா லாஸ் ஆயிடுச்சுல்லக்கா. நானே வியாபாரமே ஆக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டத்துல உட்காந்துருக்கேன். அப்ப இது ஒன்று உளுந்துச்சுன்னா நஷ்டம் தானே எனக்கு. ஏன் மாலா, கவலைப்படாத, ஓ வியாபாரம் நல்லா போகும் மாலா, நீ அழுவாத. இப்ப தானே கடையை ஆரம்பிச்சிருக்க, இன்னும் போக போக உன்னோட வியாபாரம் எல்லாம் ரொம்ப அருமையா போகும். நீ அழுகுது நிப்பாட்டிட்டு கடையில வேலையை பார்க்க ஆரம்பி. இப்படியே அழுதுட்டீங்கன்னா வர வியாபாரமும் போயிடும். போ. நீங்க ஆறுதல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா. போங்க, இதுக்கு மேல நான் பாத்துக்குவேன். இனிமேல் கொஞ்சம் கடையை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன்க்கா. நீங்க கிளம்புங்க. எங்களை எங்க போக சொல்ற? உன்னோட கடையில நாங்க சாக்லேட் தோசை சாப்பிடாம போக மாட்டோம். உன் சாக்லேட்டு உடஞ்சு போனப்ப நீ எவ்வளவு மனசு உடஞ்சு போனேன்னு நாங்க பார்த்துட்டு தானே இருந்தோம். உனக்கு வியாபாரம் ஆகலன்னு அவ்வளோ கவலைப்பட்டிருக்கிற. அதனால இப்ப உனக்கு கொஞ்சமாச்சும் வியாபாரம் ஆகட்டும்னு நாங்க 3 பேருமே உட்காந்து சாக்லேட் தோசையை சாப்பிட போறோம். எங்க 3 பேத்துக்குமே சாக்லேட் தோசையை போட்டு கொண்டு வாப்போ. அக்கா, நிஜமா தான் சொல்றீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. உட்காருங்க, உங்களுக்கு சாக்லேட் தோசை கொண்டு வரேன். உங்களுக்கு முதல் நாள்னால தோசை 50 ரூபாய் இல்ல, வெறும் 30 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு. அங்க வந்தவங்க எல்லாருமே இந்த சாக்லேட் தோசையை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்தா மாலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆஹா, என்ன சுவை அருமையா இருக்குது. மாலா, உண்மையிலே சூப்பரா இருக்கு. நாங்க கூட என்னமோ நினைச்சிட்டோமா, உண்மையிலே அருமையா இருக்கு. ஏமா மாலா, உண்மையிலே உன்னோட தோசை அருமையா இருக்குது. நாங்க கூட வெளியிருந்து பாக்குறப்ப இது நல்லா இருக்காதோன்னு நினைச்சோம். ஆனா சாப்பிட்டு பார்த்தா தானே ருசி தெரியுது. அம்புட்டு அருமையா செஞ்சிருக்கிற மாலா. இதுக்கு 50 ரூபா என்ன, 100 ரூபாவே கொடுக்கலாம். சரி சரி, நீ 30 ரூபான்ல ஒன்று கொடுக்க வேணாம். உன்னோட ரேட்டுக்கு 50 ரூபாய்க்கே வாங்கிக்க. என்ன, நீங்க கூட யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்கக்கா, ரொம்ப நன்றி. டே மகேஷ், இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் தானே? இந்த அக்கா பாரு, ஏதோ சாக்லேட்லாம் வச்சு தோசையில போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அக்கா கடையில ட்ரீட் வச்சிரு. பேசாம இந்த அக்கா கடையிலே தோசை வாங்கி சாப்பிடுவோமா? இங்கே ஒரு சாக்லேட்ல ஏதோ தோசையெல்லாம் செய்யறாங்கடா, இதே வாங்கிடுவோமா? அடே, முதல்ல விலை என்னன்னு கேளு. அப்படி விலை கம்மியா இருந்துச்சுன்னா வாங்கி தரேன். விலை கூடுதல் இருந்துச்சுன்னா காசுக்கு நான் எங்க போறது? தின்னுட்டு 3 பேர் இங்கே உட்காருதா? அக்கா, இந்த சாக்லேட் தோசை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பிறந்த நாள் இன்னைக்கு. நாங்க எல்லாரும் இங்கேயே ட்ரீட்டை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். இந்த சாக்லேட் தோசை எவ்வளோன்னு சொல்லுங்களேன். இந்த சாக்லேட் தோசை 50 ரூபாப்பா. இதுல நிறைய காஸ்ட்லியான சாக்லேட்லாம் ஆட் பண்றேன், அதனாலதான் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. நீங்க ஆனா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சுவை பிடிக்கும். அக்கா, 50 ரூபானாவே வாங்கி கொடுக்க மாட்டான். அவன் பட்ஜெட்டே 100 ரூபா தான் சொல்லியிருக்கிறான்க்கா. 3 பேத்துக்குமே 100 ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு தோசை கொடுக்க முடியுமா? அக்கா ப்ளீஸ்க்கா, இதெல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைக்கா. ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு 100 ரூபாய்க்கு 3 தோசை கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு போயிடுவோம். எங்களுக்காகக்கா.
சரி சரிப்பா, உட்காந்து சாப்பிடு. 100 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க 3 பேருமே சாப்பிட்டுட்டு போலாம் தாராளமா. உட்காருங்க. அங்க வந்த சின்ன பசங்க எல்லாருமே அந்த சாக்லேட் தோசையை விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அக்கா உண்மையிலே உங்களோட சாக்லேட் தோசை ரொம்ப அருமையா இருக்கு. இன்னொரு நாள் நாங்க வந்து கண்டிப்பா 4-5 தோசை சாப்பிடாம போக மாட்டோம். இன்னைக்கு கையில பைசா இல்ல, இருந்தாலும் இன்னொரு நாள் வரோம் என்ன? சரிப்பா, கண்டிப்பா வந்து வாங்கி சாப்பிடுங்க. அக்காவோட கடை எப்பவும் இங்கதான் இருக்கும். அடடா, இந்த சாக்லேட் சிரப் தீர போதே. பேசாம உள்ள இருந்து போய் இன்னும் சாக்லேட் சிரப் எடுத்துட்டு வருவோம். அடடா, இவ்வளவு உயரத்துல இருக்கு. அப்பா, எடுக்கவே முடியலையே. ஐயோ கடவுளே. அடடடடா, எடுக்க முடியல. இப்படியே இருந்தா கண்டிப்பா அந்த பாட்டில உடைச்சிருவோம். போய் ஒரு ஸ்டூலை போட்டு எடுத்துட்டு வந்துருவோம். வீட்டுல போய் ஸ்டூல் எடுத்துட்டு வருவோம். அட இங்க ஒரு பொண்ணு சாக்லேட் தோசை கடை போட்டிருக்குது. உள்ள சாக்லேட்ல நிறைய வச்சிருக்குமே. பேசாம போய் எடுத்துட்டு வந்துருவோம். என்னடா கல்லாப்பட்டிலாம் முன்னாடியே வச்சுட்டு போயிருக்கு. நமக்கு தேவை காசு கிடையாது, சாக்லேட் சிரப். இதை மட்டும் எப்படியாவது போய் எடுத்து நீ குடிச்சுட்டு வந்துருவோம். அடடா மேல இருக்கே, இப்ப எப்படியாவது எக்கி எடுக்கணும். இவ்வளவு ஹைட்ல வைக்கிறது, பக்கத்துல வச்சாவது எடுத்து டக்குன்னு குடிச்சிட்டு போயிருவேன். பொறு எட்டி எடுத்துருவோம். அப்படி அவன் எக்கி எடுத்துட்டு இருக்கும் போது அந்த சாக்லேட் சிரப் பாட்டில தள்ளி விட்டு உடைச்சிட்டான். அதான் அவன் கை கால்லாம் பட்டுருச்சு. அடடா கை கால்லாம் அப்படி ஆகி போச்சு. முதந்து எடுத்துட்டு ஓடுவோம். ஐயோ அந்த பொண்ணு ஒரு மாதிரி சவுண்டு கேக்குதே, முதங்கிட்டு ஓடி போயிருவோம். அட என்னது இது? ஐயோ இவ்ளோ பெரிய பாட்டில் உடைஞ்சு கிடக்குது. இது யாரோட காலடித்தனம்? இவனோ ஒருத்தர் வந்து சாக்லேட் பாட்டில் எடுக்க பார்த்துருக்கான். ஐயோ போச்சு, இப்படி உடைஞ்சிருச்சே. யாருன்னு தெரியல, ஆனா கல்லாப்பெட்டி வெளியே தான் இருக்குது. பணத்தை திருட வந்தவன் தான் பணத்தை திருடிட்டு தானே போகணும். அதை விட்டுட்டு என்ன சாக்லேட்லாம் திருட வந்திருக்கிறான். இந்த காலடைய தடத்தை வச்சே போய் கண்டுபிடிச்சிருவோம் இன்னைக்கு. என்னங்க, வீட்டுக்குள்ள யார் இருக்கிறா? கொஞ்சம் வெளியே வரீங்களா? ஐயோ இந்த பொண்ணா? சொல்லுங்க என்ன வேணும்? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என் சாக்லேட் பாட்டில தள்ளி விட்டு உடைச்சது நீங்க தானே? நீங்க இல்லைன்னு சொன்னாலும் உங்க கால் தொட கீழே பதிஞ்சு கிடக்குது. அதை கொஞ்சம் பாருங்க. உங்ககிட்ட பொய் சொல்றதுக்கெல்லாம் இல்ல. உண்மையிலே அந்த சாக்லேட் சிறப்பை தேடி குடிக்கலாம் தான் வந்தேம்மா. காசு திருறதெல்லாம் என் நோக்கம் இல்லை சத்தியமா. அதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா காசு இல்லை, என்ன பண்ண முடியும்? அதனாலதான் அப்படி வந்து குடிக்கலான்னு வந்தேன். இப்பெல்லாம் நீங்க பரிதமா பேசினா உங்களை நான் விட்டுருவேன் நினைச்சீங்களா? ஆனா ஒண்ணு, உங்களை நான் போலீஸ்ல எல்லாம் பிடிச்சு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க பணத்தை திருடல, சாக்லேட் தானே திருடி தின்றுருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு தண்டனை. என் கடையில இன்னைக்கு மட்டும் வந்து வேலை பாருங்க. அப்ப அந்த சம்பளம் கழிஞ்சிரும். அதுக்கேத்த மாதிரி எல்லாமே கழிஞ்சிருவாங்க. அவன் சொன்ன மாதிரியே அவன் ஒரு நாள் முழுக்க கடையில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். எந்த பொருளுமே எடுக்காம ரொம்ப நேர்மையா தான் நடந்துட்டு இருந்தான். என்ன அப்பப்போ ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் எடுத்து வாயில போட்டுக்குவான். என்னடா இது, நைட் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வரேன்னு சொல்லிச்சு, இன்னும் காணா. பேசாம அந்த பொண்ணு வீடு நமக்கு தெரியும், போய் அங்கேயே பாத்துருவோம். என்னங்க என்னங்க கொஞ்சம் எதிருங்க. என்னங்க இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கீங்க? நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், வரேன்னு சொன்னீங்க, ஆளவே காணா. இல்லைங்க, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. காலைல நல்லா தான் இருந்துச்சு. மதியானத்துலேருந்து கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லை. ஆஸ்பத்திரி போய் பார்த்தேன். நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. என்ன பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா, அதனால தான் ரொம்ப உடம்பு முடியலங்க. என்னங்க இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் உங்களை பார்த்துருக்க மாட்டேனா? என்னங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க உட்காந்துருங்க, நாங்கள் ஒன்று கஞ்சி எடுத்துட்டு வரேன், இருங்க. அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லாதனால அவன் தான் கூட இருந்து நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டான். 3 நாள் அந்த பொண்ணு கூட இருந்து அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தான். சரிங்க, நான் கிளம்புறேன். உங்களுக்கு இப்போ நல்லா குணமாயிருச்சு, அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. ஒரு நிமிஷம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க நிச்சயம் போய்தான் ஆகணுமா? என் கூடவே காலம் முழுக்க இருக்கக்கூடாதா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதீங்க. இதுக்கு முன்னாடி எனக்கிட்ட பாசம் யாருமே இப்படி காட்டினதே கிடையாதுங்க. முடியும், ஆனா ஒரு கண்டிஷன் மட்டும் அதுல இருக்கு. தினம் 2 சாக்லேட் தோசை நான் எடுத்து சாப்பிட்டுக்குவேன். இதுதான் விஷயமா? நீங்க எல்லா சாக்லேட் தோசையும் எடுத்து சாப்பிட்டாலும் கவலை இல்லை. ஏன்னா நீங்க இனிமேல என்னோட கணவராச்சே. அதுல இருந்து அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.